அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது தொழுகையின் சட்டங்கள் பாகம் 6. இந்த காணொலியில் அந்த தராவிக தொழுகை மார்க்கத்தில் இல்லை என்ற விளக்கங்களை இதற்கு முந்தைய காணொலியில் பாகம் 5 பதிவு செஞ்சுருக்கிறேன். அதோடைய தொடர்ச்சியாக இதில் சில செய்திகள், அதாவது அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் நான் போகலை. காலத்தின் முக்கியத்துவத்தை கருதி எது உங்களுக்கு தேவையோ அவசியமோ அதை மட்டும்தான் இங்கே குறிப்பிடுகிறேன். இந்த ரமலான் மாதத்தில் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை இருக்குதே, அது ரமலானுக்கு உள்ள தொழுகை இல்லை, ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த ஒரு வணக்கம்தான். ஆனால் ரமலான் மாதத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால், லைலத்துல் கத்ர் அந்த சிறப்பு வாய்ந்த இரவுகளில் நம்ம வணங்கக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிது. அதுக்காக அதிகமாக ஆர்வமுற்றுள்ளதை தவிர இது அனுதினமும் தினமும் செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம்தான் என்பதை முதல்ல நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்படிப்பட்ட இந்த வணக்கத்தை நமது வீடுகளில் தொழுவது தான் மிகவும் சிறந்த வழி என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அவர்களும் வீடுகளில் தான் இதை தொழுதாங்க. ரமலான் மாதத்தில் ஓரிரு இரவுகள் போய் பள்ளியில் தொழுதாங்க. மக்கள் எல்லாம் அதற்கு அலைபாய்ந்து வரக்கூடியதை பார்த்து அதை நிப்பாட்டிட்டாங்க. சரியா? அதனால் இந்த தொழுகை என்பது வீடுகளில் தொழுவது தான் சிறந்தது. ஆக வீடுகளில் தொழுவது தான் சிறந்தது என்பது தான் நபி வழி. பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழ அனுமதி இருந்தாலும் வீடுகளில் தொழுவதே சிறந்தது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள். இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம ஒன்று கவனிக்கணும். அதாவது ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கு மத்தியில் இயக்கங்கள் இன்றைக்கி பல இதாக குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பல வாராக பிரிந்து விட்டார்கள். என்றாலும் கூட இன்றைய நிலை என்ன என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. என்ன ஏன்னா, நோன்பு வச்சுட்டு அவங்க இரவில் கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சு பிறகு சகருக்கு சமைத்து சாப்பிட்டு அந்த பகல் முழுவதும் நோன்பு நோற்று தெளிவாக அதில் எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு வழியை இஸ்லாம் நமக்கு எளிமையான முறையில் தந்திருக்கு. ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். நேராக பார்க்குறீங்களோ இல்லையோ, ஒவ்வொருத்தரும் சமூக வலைத்தளங்களில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹரு சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் அறிவிப்பு செய்வாங்க. சஹரு சாப்பாட்டுக்கு இவ்வளவு 4500, 5500, 10,000, 15,000 அங்கே இருக்கிற நபர்களுக்கு தக்கவாறு வசூல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தராவிகான ஒரு தொழுகை இல்லாத ஒரு தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையை முன்னேறத்தில் செய்கிறாங்க. அதில் நம்ம ஏகத்துவவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 11 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி அந்த தொழுகையை தொழுவாங்க. ஓகே, அப்படி தொழக்கூடியவங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ரக்காய் தொழுது விட்டு ஒரு இடைவெளி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 ரக்காய் தொழுது விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு, இந்த மாதிரி அதை ஏறத்தால் ஒரு ஃபஜர் அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு எல்லாம் இதை நீட்டிக்கிறாங்க. நீட்டிக்கக்கூடியவர்கள் அங்கேயே சமைக்கப்படுகிறது, பள்ளிவாசல்லே சமைக்கப்படுகிறது. அந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் முழுமையாக அந்த பள்ளிவாசல்லே பொழுதுபோக்குறது பிள்ளைக்குட்டிகளோடு எல்லாம் வந்து இங்கேயே தங்கி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயான் கேட்பாங்களாம், அங்கேயே ரெஸ்ட் எடுப்பாங்களாம். மற்ற சாய், ஜூஸ் இதுகளெல்லாம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் சகர் உணவு அங்கேயே சமைச்சு கொடுக்கப்படும். சாப்பிட்டுட்டு
என்ன ஃபஜரும் தொழுதுவிட்டு காலையில் போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது நபி வழியா? இப்படி என்னைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? நபி வழி என்று பேசக்கூடிய நாம் இது என்ன வேலை? ஏதோ குடும்பங்கள் இல்லாத இடங்கள்ல ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ சென்னையில் நிறையா பேர் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு நம்மளே இங்கேயே சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொழுதை கழிப்பதற்கு சில ஏற்பாடுகளை ஆரம்பத்தில் கொஞ்சோன்னு செஞ்சது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பள்ளிவாசலில் கல்யாணம் மாதிரி பல சட்டிகளை வச்சு சோறாக்கி என்ன அந்த நிலை அங்கேயும் வந்துருச்சு. அப்போ இந்த நிலைக்கு காரணம் யார்? தௌஹீத்வாதிகள். இதை சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நம்ம பள்ளிவாசலில் ஆரம்பத்தில் நோன்பு கஞ்சி நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். எதுக்கு? பள்ளிவாசல் நம்ம ஊர்களில் அதிகமான தூரங்கள் இருக்கிறதுனால நோன்பு திறந்து விட்டு வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தில் கலந்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன்னா அந்த கஞ்சி முறையை ஏற்படுத்தணும் இல்லையா, அங்கேயே தான் கஞ்சி இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட சில செய்திகளை சேர்த்து நோன்பு திறக்கிற வேலையை செஞ்சாங்க. சரியா? இப்படி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? அவங்களும் செய்யலை. ஆனாலும் இது ஒரு தேவை இருக்குது. என்ன மக்கள் எல்லாம் வந்து இங்கே நோன்பு திறந்துட்டு பள்ளிவாசலில் தொழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தூரமாக இருக்கிறதுனாலன்னு செஞ்சாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வேலை என்ன வேலை? இது ராத்திரியில் புள்ள குட்டிகளோடு அவங்களுக்கு தூங்குற ரெஸ்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த இரவு தொழுகையை அறிவிக்கக்கூடியது முதல்ல 4 ரக்காயத்து இசா தொழுவை முடிஞ்ச பிற்பாடு ஒரு 4 ரக்காயத்து தொழுவாங்க, பிறகு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஏண்டத்தை தொழுவாங்க. இப்படி பல மாதிரி தொழுது காட்டியிருக்காங்க. ஒரே ரவுண்டில் அடிக்கிறது இல்லை இது இல்லையா? மனுஷனுக்கு ரெஸ்ட் வேணும்ல, வருத்தி கொள்ள சொல்லல இஸ்லாம். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அற்புதமான ஒரு வழிமுறையை நமக்கு இஸ்லாம் தந்திருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மாற்றமாக தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களே இந்த வேலையை கையில் எடுத்துருக்குறாங்க. இது சரியில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வேலை வேண்டாம். ஒவ்வொருத்தரும் இபாதத்து செய்வதும் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமை. அது இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒவ்வொருவருக்கும் வீட்டு கதவை ஒரு நிமிடமும் போய் தட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி? மெசேஜ் மூலமாக. செல்ஃபோன் வச்சுருக்கிற நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு ஒரு சத்தம் கொடுக்கும், டங்குன்னு ஏதோ மெசேஜ் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுடைய வீட்டு கதவை தட்டி கொண்டு மார்க்க சொற்பொழிவுகளும் செய்திகளும் வந்து கொண்டு இருக்குது. இதில் தனியாக நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? பல மணி நேரம் அவங்க பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்க தூங்க முடியாமல் என்ன வேலை இது? ஏன் இந்த வேலை? அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மார்க்கத்தை கற்றுக்கணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன்படி செயல்பட வேண்டும் என்பது அவங்களுடைய கடமையில் உள்ளது, பொறுப்பில் உள்ளது. அப்போ அவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் படித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவங்களுடைய கடமை. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பார்ப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்குது. அதை நீங்கள் பள்ளிவாசலில் அழைச்சிட்டு வந்து தான் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெளியிலேருந்து ஒரு அஜரத்து மாதிரி அழுத்துட்டு வந்து என்ன அவர் என்னமோ அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு வந்த ஒரு மாதிரி என்னத்துக்கு இந்த வேலை? வெள்ளிக்கிழமை ஜும்மா பண்ணுறீங்க, அதில் சரியான முறையில் மார்க்க பிரச்சாரத்தை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. மக்தபு மதரசான்னு சொல்லிவிட்டு வெறும் அரபியில் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன விளங்கும்? அதுக்கு பரிசளிப்பு வைக்கிறதும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு மதரசாவிலும் அங்கேயும் எங்கேயும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி எவ்வளவு தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு. ஏன் இந்த வேலை? அதுக்கு உருப்படியாக மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரு வசனத்தை ஓதி கொடுக்குற நீங்கள் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தமிழில் சொல்லி கொடுக்குறீங்களா? எந்த அஜர்த்தாவும் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை. அப்புறம் ஒரு அத்தியாயத்தையோ சின்ன சின்ன அத்தியாயங்களை, சில அத்தியாயங்களை 10 அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சா? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இதனால் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அவன் 10வது படிச்சுவிட்டு அவன் ஒரு படித்த வேலைக்கு போகும்போது இந்த படித்ததெல்லாம் இதெல்லாம் மறந்து போயிடும். அதனால் அவனுக்கு மார்க்கத்தை விளங்கி கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது.
மீண்டும் அவன் தன்னால் தனக்கு அறிவு வந்த பிற்பாடு, தெளிவான சிந்தனை வந்த பிற்பாடு, எது எதுக்கு என்ன செய்யணும்னு அவனாக விளங்கி தேடி படிக்கிறப்ப தான் அது விளங்கும் இல்லையா? அவங்க எளிதான முறையில் சின்ன சின்ன பதிவுகள் தினந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் செய்கிறாங்க அந்த பணியை. அது போதுமானது. சரியா? படிக்க விடுங்க, அவங்கள தேடி அவங்களாக வருது, அதை சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய 1 மணி நேரம் பயான் பண்ணீங்கன்னா அந்த கூட்டத்தோட கூட இருக்கிற பொம்பளைகளோட என்ன தாங்கள் ஒருத்தர் சந்திக்கிற ஒரு இதுதான் இருக்கே தவிர மார்க்கத்தை விளங்க முடியாது. ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ அன்னைக்கு போட்டோம், அது அன்னைக்கு தேவையாக இருந்துச்சு. இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லை. அங்கே போனால் தான் அதை பார்க்க முடியும், கேட்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ தேவையில்லையா? அது எல்லாத்துலையும் தினந்தோறும் 10 ஹதீஸ்களையும் 10 குர்ஆன் வசனங்களையும் 10 டாப்பிக்கில் என்ன தலைப்புகளில் பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மார்க்கம் இல்லையா? அதை படித்தா மார்க்கம் விளங்காதா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவையில்லாமல் ஒரு ஊர்லேருந்து மாதத்துக்கு ஒரு ட்ரிப் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு ட்ரிப் பண்ணுங்கள். தனியாக அசருக்கோ மகரிப்புக்கோ இசாவுக்கோ ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு அஜரத்துக்கு சம்பளத்துக்கு கொடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியூர்லேருந்து பேச்சாளர்கள் எடுத்துகிட்டு வந்து அதை பேச கொடுக்கறதுனால 10 காசுக்கு புண்ணியம் கிடையாது. வேஸ்ட்டு தான், தெண்ட செலவு தான் அது. விடுங்க, மக்கள் பார்வையில் விடுங்க, அதை அவங்க தேடுவாங்க. எது நல்லது எது செய்யுதுங்கிறத விளங்கின மக்கள் எதுக்கு எதை எதை செய்யணுங்கிறத அவங்க விளங்கி தேடும்போது தான் அது உட்காரும் என்பதை கவனத்தில் கொண்டு என்ன செயல்பட முன்வாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வருத்தப்படாதீங்க. சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது போன்ற தேவையில்லாத வேலைகள் எல்லாம் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. நீங்களும் கஷ்டப்படாதீங்க. எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து பள்ளிவாசலில் விடிய விடிய இந்த வேலை வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யவே இல்லை. அது அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நல்ல முடிவு எடுத்து நல்லபடியாக செயல்படுங்க இன்ஷா அல்லாஹ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் பாய்களால் ஒரு அறையை தயார் செய்தார்கள். அதில் சில இரவுகள் தொழுதார்கள். அவர்களின் தோழர்களில் சிலர் அவர்களை பின்பற்றி தொழுதார்கள். இதை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டார்கள், வரல. பின்னர் மக்களிடம் வந்து, உங்கள் செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க மக்களே, ஜமாத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பின்னர் மக்களிடம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? உங்கள் செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். மக்களே, உங்கள் வீடுகளிலேயே தொழுங்கள். ஏனென்றால் கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை ஒருவர் தனது வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று கூறினார்கள் என்று சயீத் பின் ஷாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 731, 6113, 7290 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அடிப்படைகள்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் எடுத்துக்கிற இந்த ஆயுதம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? ஆரம்ப முஸ்லீம்களாக அவங்க இருந்தாங்க. அவங்கள இப்படி தான் விடிய விடிய வாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்ட மக்களை கூப்பிடாமலே வந்து விடிய விடிய பள்ளிவாசலில் நிற்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை இது. தெளிவாக சிந்தித்து பாருங்கள், நல்ல முடிவு எடுங்க. மக்கள் வீணால வெளியில் தவறான வழியில் கொண்டு சேர்க்காதீங்க, சிரமம் கொடுக்காதீங்க. எளிமையான மார்க்கம் இஸ்லாம். என்ன எளிமையவே எளிமையாக எடுத்து சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன பள்ளிவாசலில் நீங்கள் 5 வேளை தொழுகையை ஒழுங்காக செய்யுங்க, ஜும்மா பயானை சரியாக செய்யுங்க. இது போதும். அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எளிமையான வழிகள் அவங்கள்ட்ட இருக்கிற செல்போனே போதும். அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய நிலைமை. ஓகே, அதில் தெளிவாக அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது, ரிலாக்ஸாக இருக்கும் போது அவர்கள் தேடி எது தேவைங்கிறத தேடி அறிந்து கொள்வார்கள். அதுக்கான பிரச்சாரத்தை நம்ம இதில் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கான முக்கியத்துவத்தை, மார்க்கத்தை அறிய வேண்டியங்கிறதுலையும் எதை எப்படி செய்யணுங்கிறதையும் பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வீடியோக்கள் நிறையா போடப்படுது, ஆர்டிக்கிள் போடப்படுது. என்ன அதுவே போதுமானது. தேவையில்லாமல் அவர்களுக்கு செலவை வச்சு 2 மணி நேரம் இழுத்துட்டு போகிறது, மக்கள்கிட்ட வசூல் பண்ணி ஒரு பஸ்ஸில் ஏற்றி மயிலாடுதுறை, இங்கேருந்து காரைக்கால் அல்லது பொறையாறு, இப்படி பல ஊர்களுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க நேரத்தை வீணடித்து பொருளாதாரத்தை வீணடித்து அது தேவையில்லாத அளவுக்கு இன்றைக்கி அற்புதமான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை அழிந்து கொள்வதற்கு அழகான முறையில் நமது போனே போதும் என்ற அளவுக்கு இருக்கும்போது
அதுக்கு வலியுறுத்துங்க, அதில் கவனம் செலுத்தும்படி மக்களுக்கு வலியுறுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 2-2 4-4, அதாவது ரக்காயத்துகள் இந்த இரவு தொழுகையில் 2-2 ரக்காயத்தாக தொழுவணுமா 4-4 ரக்காயத்தாக தொழுவணுமா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் 4 ரக்காயத்துகள் தொழுதார்கள், பின்னர் 4 ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இல்லையா? இதை அடிப்படையாக கொண்டு 4 ரக்காயத்துகளாக தொழலாமா என்ற சந்தேகம் ஏற்படலாம். அந்த அறிவிப்பு மட்டும் வைத்திருந்தால் 4 ரக்காயத்துகளாக தொழ வேண்டும் என்ற முடிவுக்கு தான் வர முடியும். ஆனால் அந்த ஹதீஸை அறிவிக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்வருமாறும் அறிவித்துள்ளார்கள். எப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 2 ரக்காயத்திலும் சலாம் கூறுவார்கள், 1 ரக்காயத்து வித்ர் தொழுவார்கள். இப்படியும் சொல்கிறாங்க. இது இப்னு மாஜால 1167. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காயத்துகளாகவும் தொழுதுருக்காங்க, 2 முறை 8 ரக்காயத்தா, பிறகு வித்ர் தொழுதுருக்காங்க, 2 ரக்காயத்தாகவும் தொழுதுருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? இது நம்மளுடைய சாய்ஸ். 4 வேணாலும் நீங்கள் தொழுவுங்க, 2 வேணாலும் தொழுவுங்க, இன்னும் கூடுதலாகவும் தொழுதிருக்காங்க. சரியா? ஒரே தொழுகை சலாமில் 1 ரக்காயத்து, 3 ரக்காயத்து, 5 ரக்காயத்து, 7 ரக்காயத்து, 9 ரக்காயத்து, இந்த மாதிரியும் சேர்த்து ஒரே இதுலேயும் தொழுதுருக்காங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு விடப்பட்ட சாய்ஸ். நம்மளுடைய தேவை எதுவோ, எது எளிதாக இருக்குமோ நமக்கு அதன்படி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இது தெளிவாக நமக்கு விளக்கக்கூடியது. தேவையில்லாமல் அந்த அறிஞர் அப்படி சொன்னார், இந்த அறிஞர் இப்படி சொன்னார்னு போட்டு மண்டையை குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன இயலுமோ அதை செய்வதற்கு தக்கவாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதமாக நமக்கு தொழுது காட்டியிருக்காங்க. சரியா? இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 2 ரக்காயத்துகளில் சலாம் கொடுப்பார்கள். ஆயினும் 4 ரக்காயத் முடிந்ததும் சற்று இடைவெளி கொடுப்பார்கள். 2 ரக்காயத்தை தொழுது சலாம் கொடுத்துட்டு 4 ரக்காயத்து முடிஞ்சிடுச்சா, அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்க விரும்பினா தூங்குவாங்க இல்லையா? இந்த மாதிரி அதுக்கு இது இருக்குது. ஒரே இதாக தான் தொழுகணும்னு இல்லை, தூங்கி எழுந்திரிச்சும் தொழுகலாம். 3வது இரவு ஆரம்பமாகும் இல்லை, அப்போ கூட தொழுகலாம். முன்னிரவில் கொஞ்சம் தொழுதுவிட்டு பின்னிரவுலையும் தொழுகலாம், சுபுவுக்கு முன்னாலேயும் தொழுகலாம். அந்த மாதிரிலாம் பல மாதிரி தொழுது காட்டியிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குமோ, எளிதாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்பது தான் அதோடைய அர்த்தம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான 2 ஹதீஸ்களும் முரண்பாடு இல்லாமல் என்ன புரிந்துவிடும். எப்போ இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான். இல்லைன்னா முரண்பாடு என்ன 4 ரக்காயத்து தொழுதுருக்காங்க, என்ன 2 ரக்காயத்து தொழுதுருக்காங்க, முரண்பாடாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சரியா? சில நேரங்கள் அப்படி தொழுதுருக்காங்க, சில நேரங்கள் இப்படி தொழுதுருக்காங்க. இது மக்களுக்கு எளிதாக ஆக்கி யாருக்கு எது முடியுமோ எடுத்துக்கிட்டோம். ஒரு மனுஷன் இல்லையா, எத்தனை கோடி மக்கள் இன்றைக்கி உலகத்தில் முஸ்லீம்கள் வாழ்கிறோம். அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எதுக்கு எளிமையான முறையில் லேசாக இருக்கணும் இல்லையா? அதான் இதோடைய காரணம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். பின்னாடி வரக்கூடியவர்கள், யுக முடிவு நாள் வரலையும் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அதையெல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட சட்டத்தை நமக்கு எளிமையாக தந்திருக்கான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் இரவு தொழுகை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். மெம்பரில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை 2 தொழ வேண்டும் என்று விடையளித்தார்கள். இப்போ இந்த கேள்விக்கு அவங்க சொன்னது 2 ரக்காயத்தாக தொழுவுங்க அப்படின்னு இருக்காங்க. இது புகாரில் 472, 473, 991, 993, 1137 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை 4 ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுத்தாலும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஒரு விதமாகவும் நமக்கு சொன்னது அதற்கு மாற்றமாகவும் இருந்தால் நாம் அவர்களின் சொல்லை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு தொழுகை 2 ரக்காயத்து என்று தெளிவாக அவர்கள் கூறிவிட்டதால் இதையே நாம் கடைபிடித்துவோம். சிரமம் இல்லாமல் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இரவு தொழுகையை பிரித்து தொழுதல், இரவு தொழுகையை அந்த கொஞ்சம் இப்போ தொழுதுட்டு அப்புறம் தொழுவது சம்பந்தமான இதுகள். இது இரவு தொழுகையை பிரித்து தொழுதல் சம்பந்தமாக நாம்
எத்தனை ரக்காயத்து தொழுகிறோம், எத்தனை ரக்காயத்துகள் தொழுகிறோமோ அதை ஒரே மூச்சில் இடைவெளி இல்லாமல் தொழ வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. ஒரு பகுதியை தொழுது விட்டு வேறு அடுத்த சில நேரங்களில் என்ன வேறு வேலைகளில் ஈடுபட்டு விட்டு என்ன பிறகு உறங்கிவிட்டு எஞ்சியதை பின்னரும் தொழலாம். ஓகே, அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது காட்டியிருக்காங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து, இஷா பள்ளியில் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து 4 ரக்காயத்து தொழுவார்கள். பின்னர் தூங்கி எழுந்து 5 ரக்காயத்துகள் தொழுவார்கள். அப்போ மொத்தம் 9. அந்த 5 வந்து வித்ரா மாறிடும், ஒத்தப்பட வந்ததுனால. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 100 புகாரில் 117, 697 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து, நிற்க இயலாத போது உட்கார்ந்தும் தொழலாம். நின்று தொழ முடியாவிட்டால் அல்லது சிரமமாக இருந்தால் உட்கார்ந்தும் தொழலாம். ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்குதா என்ன, உட்கார்ந்து தொழுவலாம். அவ்வாறு தொழும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைப்பிடித்த வழிமுறையை இந்த ஹதீஸ் தெளிவாக நமக்கு விளக்கிறது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இஷா தொழுவித்து விட்டு என் வீட்டுக்கு வருகிறார்கள். உடனே 2 ரக்காயத்துகள் தொழுவார்கள். இரவில் வித்திரையும் சேர்த்து 9 ரக்காயத்துகள் தொழுவார்கள். நீண்ட நேரம் நின்றும் தொழுவார்கள், நீண்ட நேரம் உட்கார்ந்தும் தொழுவார்கள். அவர்கள் நின்ற நிலையில் தொழுதால் நின்ற நிலையிலிருந்து ருக்கு சஜிதாவுக்கு செல்வார்கள். உட்கார்ந்த நிலையில் தொழுதால் உட்கார்ந்த நிலையிலேயே ருக்குவும் சஜிதாவும் செய்வார்கள். இதையும் அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரில், நூல் முஸ்லீமில் 1201வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. மேலும் இரவு தொழுகை விடுபட்டால் என்ன செய்யுது? அதாவது இரவு தொழுகை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொழுது வந்தார்கள் என்றாலும் சில நேரங்களில் அவர்கள் இரவு தொழுகையை விட்டதற்கும் ஆதாரம் உள்ளது. ரொம்ப மனசு சரியில்லாமலோ அல்லது உடல்நிலை சரியில்லாமலோ அல்லது ரொம்ப வேலைப்படுவாலேயோ சில நேரங்களில் இரவு தொழுகையில் தொழாமலோ இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் நலம் குன்றிய போது ஒரு இரவு அல்லது 2 இரவுகள் அவர்கள் தொழவில்லை என்று அறிவிப்பவர் ஜுன்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரில் 1124, 4983 இது இடம்பெற்றிருக்கு. என்ன இதெல்லாம் நமக்கு எதுக்கு இவ்வளவு செய்திகளை சொல்கிறோம்னா, இதை எல்லாத்தையும் உள்வாங்கி வைத்துக்கொண்டு அதிலிருந்து உங்களுக்கு ஏழுமானத்தை நீங்கள் செய்யணுங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சரியா? அப்போ ஏதேனும் ஒரு காரணத்தினால் இரவு தொழுகை விடுபட்டு விட்டால் பகலில் 12 ரக்காயத்துகள் தொழலாம். அது எப்படி? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்றும் ஏதோ ஒரு காரணத்தினால இரவு தொழுகை தவறிவிட்டால் பகலில் 12 ரக்காயத்துகள் தொழுவார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க. நூல் முஸ்லீமில் 1234. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் இரவு தொழுகை உள்ளிட்ட அனைத்து வணக்கங்களையும் நிறைவேற்றி மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கொண்டிருப்போம். அதற்கான முயற்சியில் இருப்போம். அல்லாஹ் வெற்றி தர போதுமானவன். உங்களுடைய உள்ளங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ். அதனால் நம்ம செய்யக்கூடிய வணக்கங்களில் கூடவோ குறைச்சலோ என்ன நம்ம ஏன்றதை செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததற்கு மாற்றமாக செய்யக்கூடாது. அதில் மிக கவனமாக இருந்து நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தெளிவாக ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் புரிந்து விளங்கி செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னும் பல செய்திகள் இருக்குது, தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்க குரூப்புகளுக்கு இதை கொண்டு செல்லுங்கள். நன்றி.